தரமாக தான் சாமான கொடுக்கணும். விலையும் அதிகமாக நாங்கள் யாழ்ப்பாணத்து இறால் கருவாடு நல்ல ஒரு கலர் ஒன்று அடிக்குதானே. உண்மையான விஷயத்த சொல்கிறேன். தலையோட கட்டாடுங்க பாருங்க போல இறால் எல்லாம் இருக்கணும். கலரை பார்த்தா தெரியும். ஜெட்னால பொறுத்த இல்லை. இந்த சம்பளம் போட்டால் நாங்கள் மட்டும்தான். இது இறால் கூனின்னு சொல்கிறது. மரக்கறிகள், சம்பல், கத்திரிக்காய் பால் கறி, எப்படின்னா ஒரு 10 கடை இருக்கு கருவாடு கடை. இந்த சம்பளம் எங்கேயுமே இல்லை. கூடையில வச்சு கத்தி எல்லாம் வச்சு வெட்டி தான் பொருள்கள் அழகா உண்மையா சொல்லணும். சரி, நீட்டான வேலைக்கு நீட்டான இது கிடைக்கும். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சத்திரச்சந்தில தான் நிற்கிறேன். இதில் குறிப்பிட்ட அளவு தூரம் கருவாட்டு கடைகள் காணப்படுது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்து கருவாட்டு கடை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே தரமான பொருட்கள் நியாயமான விலையில விற்பனை ஆகுது என்று அறிஞ்சிருந்தேன். இந்த விலை விவரங்களோருக்கா கேட்டறிவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வணக்கம் அண்ணே. வணக்கம். விலைகளை பற்றி பார்ப்போமே. ஓகே, இது என்ன விலையாள் போகுது? சின்ன கட்டா பேருன்னு சொல்றோம். இதை பெருசு பெருசு சின்ன கடைசியா காட்டு கட்டா பாரியா. இது 1200 வரையும் விற்கிறோம். 1200 கிலோ. கிலோ கிலோ ஒன்று இல்லை, கிலோ 1200. அதாவது கரைங்கன பேர். கரைங்கன பேர்னு சொல்றது பத்திய பேர் தான். இதை நாங்கள் கூடுதலாக பத்தியத்தை தான் கொடுக்குறது. அதாவது புள்ள பெத்தாக்கள் மற்றது சமத்தையெல்லாம் கொடுக்குறது. இது 1200 வரையும் கொடுக்குறோம். அது தலையில்லாத பத்திய பேர். நான் முதல் காட்ட கரைங்க பேர் தலை வராது. எல்லாமே சதை. இது வால் மட்டும் தான் கழிக்க போதும். கழிவு இல்லை, வால் மட்டும் கழியும். இது 3000 ரூபாய் கொடுக்குறோம் கிலோ. என்ன தலை ஒன்று விலை தானே. அது இது வாங்கி கொண்டு போனானே எத்தனை நாளைக்கு? இது நாங்கள் ஒரு 1 இயருக்கு டேட் அடிச்சு தருவோம். மற்றது பொருள்னு கொண்டு வாங்க. இதை நாங்கள் வெட்டி தான் வெட்டி பேக் பண்ணி தருவோம். பேக்கிங்கை உடைச்சு டீப் ஃப்ரிட்ஜா போட்டு விட்டா 1 வருஷம் 2 வருஷம் இருக்கு. டீப் ஃப்ரிட்ஜ்ல போடும், ஃபுல்லா போடும். வெடிய வச்சா புஷ் பண்ணி. நான் ஏன் கேட்டேன்னா கூட இப்ப வெளிநாட்டுக்கார வருவீங்க நம்ம சீசன். அப்ப வரும்பொழுது அவ விரும்பி வாங்கி கொண்டு போனா அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு வருஷமாவது ஒரு வருஷம் பயக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில ஐசா சில கடைக்காரர் சொல்றது இது போல தலை வெட்டினது கொழும்பு கருவாடு யாழ்ப்பாணம் சொல்லு. எங்கட பேரே பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம். நாங்க போய் சொல்ல மாட்டோம். தலை வெட்டினக்காரங்க நல்லா இருக்கு. உப்பின் தன்மையில எப்படி தலைவட்டுறான்னு இன்னொன்று இருக்கு. தலைவட்டு காட்டுறேன். இது ஒன்று இருக்கு தலைவட்டினது. இது நிகம்பு கருவான்னு சொல்றது. நீர்குழம்பு. இது எடுக்க எந்த கடையும் எடுக்கக்கூடாது. என்ன சொன்னா உப்பும் கூட கருவாடும் பாய்க்கே மீறாது. இப்போ நீங்க சுடுதண்ணி போட்டு தான் பாய்க்கணும் பாத்தியா. இந்த கடை சுடுதண்ணி போட்டா கூட உப்பா தான் இருக்கு. நீங்க உண்மையா சொல்லி வைக்கிறீங்க. இந்த கருவாடு நீ சும்மா சுடுதண்ணி போட்டா கூட பாய்க்கலாம். என்ன சொல்ல சாப்பிட்ற பொருளுக்கு நான் உண்மையா சொல்ல பாய்ப்போம். கண்டிப்பாக. உப்பின் தன்மையில எப்படி இருக்கும் அந்த கருவாட்டுல இருக்க உப்பின் தன்மையில எப்படி இருக்கும்? அதான் முதல்ல சொன்னேன் இல்ல, இந்த கருவாடு உப்பு கூடவா இருக்கு. உப்பு கூட இந்த கூடவை பொறுத்தவரை நீங்க சொன்ன சும்மா போட்டு கூட உப்பு இருக்காது. திரும்ப உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டு சில கறியலுக்கா சின்ன சின்ன துண்டுகளை போட்டுட்டு ஓகே பொரிக்கலாம். மற்றது இந்த கருவா பொறுத்தவரை பத்தியது ஓகே. இது கட்டா பேரு. கலரை பார்த்தா தெரியும். உப்பு என்றது இல்லைன்னு சொல்லலாம், இருக்குமான்னு சொல்லலாம். அளவா இருக்கு. இந்த கலர் வெள்ளையான இதே காட்டலாம். இது வெள்ளை என்றா உப்பா. இது ஊசி கட்டான்னு சொல்றது. கொஞ்சம் விலகுரியா இருக்கு. விலை இந்த சைஸை பொறுத்து. இது என்ன விற்கிற மற்ற வகை வகையான கருவாடு எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு ஆள் இருக்குது, நெத்தலி காட்டும். இது பெரிய கட்டை. 2800 வைக்கிறோம். ஆனா உப்பு குறைவு. எங்க எடுத்தாலும் யாரும் எடுத்தாலும் தலையோட இல்ல கட்டா எடுக்க சொல்லுவோம். அண்ணளவான இது ஒன்று எத்தனை கிலோ வரும்? 2.5 கிலோ. 2.5 கிலோ வரும். பெரிய கருவாடு தானே. எங்க எடுத்தாலும் என்ன நான் வார வெளிநாட்டுக்கார சொல்றது தலையோடு இருக்க சொல்றது எனக்கு சொன்னா தலையோடு காட்டாதான் உப்பு குறைவா இருக்கு. மற்றது அந்த தலை இல்லாம எடுத்தால் அது நிகம்பு கட்டும். அது புல வந்து ஒரு 2 மாசம் தான் வச்சிருக்காங்க. மற்ற உளுந்து போட்டுருக்கு. சில கடை போட்டிருக்காங்க, சில யூடியூப்ல போட்டுருக்குறாங்க. தலை இல்லாம நல்ல பண்டு. நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க நாங்கள் பாரம்பரிய கடை இந்த கடையை 18 வருஷம் நடத்துறோம். அதனால சொல்றோம்
முதல் எங்க பெரிய பேர் இருந்தா இப்ப தாத்தா இருக்கிறார். பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. வேற எங்களை முத கடை பக்கத்து கடை இருக்கிறாரு. அவர் எங்களை முத கடை, நாங்க 2ஆவது கடை. உண்மையா சொல்லணும், பக்கத்து செய்யறோம் சின்ன கடை செய்ய முத கடை செய்யறேன். அவர் எங்களை முதல் செய்த கடை. அதுக்கடுத்து நாங்க இது சிலாக்கள் நாங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. தலையா கட்டை காட்டுங்க நான் ஜூட்டியை பார்த்து நாங்கள் பொய்ன்னு நான் சொல்றதுக்கான நான் தியாகத்துக்கான சொல்லிடுறேன்னு உண்மையான விஷயத்த சொல்றேன். தலையோட கட்டாடுங்க, யாழ்ப்பாண கட்டை படத்துல கட்டா உண்மையா இருக்கும், நீங்க வச்சு சாப்பிடலாம். நாங்கள் அவைந்த கடையில் விட நாங்கள் எங்கட உண்மையில சொல்ல உண்மையா சொல்றேன். அதான் சொன்னதான் உண்மை விளங்கு விளங்குதா. மற்ற தலபத்திர சொல்றேன். தலபத்திர சொன்னான்னு இது முந்தி நாங்க சிங்களாக்கெல்லாம் கூட சாப்பிடுறோம் விரும்பி. இப்ப யாழ்ப்பாணம் சாப்பிடறாங்க தனி சதை வேற, தனி சதை தான். சம்பளம் எல்லாம் போடலாம், சம்பளம் தனி சதையம் தரும். இது தளபத் சுறா பாருமே தமிழாக்களே தெரியும். இது நாங்கள் வறுப்போம் செய்யணும், பறைய செய்யணும். சுறா தான். சுறா பேர் எப்படி வெட்டி இருக்கோம். விலை மீனமே சுறான்னு இது சுறாண்ட 1 கிலோ கூட 300-400 கிலோ கூட வருது. சுறாவில் யாழ்ப்பாண சுறா இருக்கு. யாழ்ப்பாண சுறா எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த மீன்? பருத்தித்துறையில இந்த பருத்தித்துறை கருவாடுண்டா ஒரு எங்கட இங்க எப்பனாலும் எடுக்கிறோம். பருத்தினா பெசலா இருக்கு. பருத்தித்துறை பெருங்கடல் பெருங்கடல் சுறாண்ட சைஸ் பாருங்க. அதாவது இந்து சமுத்திர கடல்ல பிடிச்சது கருவாடு. இதான் சுறா. மற்றதுன்னா கணவாய் கருவாடு. கணவாய் கருவாடா? கணவாய் சிலாக்கள் இந்த பொருளுக்கா தெரியாம இருக்கும். தெரிஞ்சா கணவாய் கருவாடு போட்டு கணவாய் கருவாடு நிறைய காலம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன கறவை நிறைய காலம் ஒரு 1 இயரா அடிச்சிட்டு பாருங்க. அதுல பேரெல்லாம் அடிச்சிருக்கு, அடிச்சிருக்கு, எல்லா டேட்டும் அடிச்சிருக்கு பாருங்க. க்ளோசிங் டேட் கூட போட்டு வச்சிருக்கீங்கன்னா 2026 அடுத்த வருஷம் வரைக்கும் யாழ்ப்பாணத்து கருவாடு ஜப்னா ரைபிஸ். கொரோனஸ் வந்தா நீங்க இதெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம். அதிகமா எடுக்கும் பொழுது கொஞ்சம் விலை குறைப்பு வேண்டாம். எங்கட விலை லாஸ்ட் டைம்ல குறைப்பு. யாழ்ப்பாணத்து ரால் கருவாடு நல்ல ஒரு கலர் ஒன்று அடிக்குது. இது நாங்க அழைச்சு எங்க இருந்து உங்களுக்கு வருது? நாங்களே எடுத்து செய்யறோம். நீங்க எடுக்க நாங்க கூடுதலா அந்த ராலுகள் வர அந்த அட்டைகள் அப்படின்ற வீடியோல எல்லாம் போட்டுருக்கேன். இல்ல இந்த ரால் நாங்களே எடுத்து நாங்களே பதப்படுத்தி செய்யறோம். நீங்களா அவிச்சு பதப்படுத்தி அந்த அளவான உப்புகள் எல்லாம் போட்டு பாருங்க. போல ரால் எல்லாம் இருக்கணும். நல்லா தான் இருக்கு பாருங்க, ஆசையா தான் இருக்கு பார்க்கும்பொழுது. யாழ்ப்பாண தளி கொட்டி காட்டுமா அப்படி அந்த யாழ்ப்பாண தளி உடைய அது அப்படி கொட்டும் பொழுது அது நவலாத்துக்கு நல்ல இதா இருக்கு. இது எப்படின்னா நெத்தலி என்னன்னா நெத்தலி ஈரான், தாய்வான், பேங்காக் எல்லாம் மாறுது. இதுக்கு எப்படி நெத்தில செய்யணும்னா மக்கள் வாரது ஊர்ணத்தில யாழ்ப்பாணம் தான் ஊர்ணத்தில சொல்லுவாங்க. ஊர்ணம் சொல்லிக்க இதுதான் வெள்ளை நெத்திலாக்கும் உப்பு மீது கணிதம் டேஸ்ட் பார்க்கலாம். நெத்தலி 4 வகை வேறு. ஈரான், தாய்வான் தான். ஜெப்னா நெத்தலின்றது பெஸ்ட். சில பாரம்பரியம் யாழ்ப்பாணம் இருந்து வெளியில போனாலும் கொண்டு போனாலும் அந்த நெத்தலியை பொறுத்தவரையில யாழ்ப்பாண நெத்தலின்றது பெஸ்டா இருக்கு. இதென்னா என்ன சொன்னா அந்த இது மங்கு கருவாடு. மங்கன்றத விட இந்த சில கீரி மீன் சொல்லிடும். கீரி மீன் சின்ன எல்லாம் விரும்புறாங்க. இது எல்லாம் வந்து எங்களுக்கு பெருசா இருக்க சின்ன மீனும் சின்னதான் கிடக்குது. அதெல்லாம் இப்ப இதான் காட்ட முடியும். நல்ல இதென்ன 900 விற்கிற கிலோ. இது பெசல் யாழ்ப்பாணம். என்ன சாமான்? தொண்டன் மீனா? தொண்டன் மீன் என்ன வகைகள் இருக்கு அந்த மீன்களை கருவாடாக்கி பொரிக்கணும் சொல்லுங்க. பொரிக்கணும் என்ன இது பொரிக்கணும்னு சொன்னதுங்க. அப்ப இதை நீங்க டக்குன்னு எண்ணெய் எடுக்கணும். மற்ற மீன் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு இல்லாது டக்குன்னு போட்டுட்டீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷம் போட்டா சரி. 2 நிமிஷத்துல உணவாகிடும். ஆனா இதுல உப்பு இல்ல. நீ சாப்பிட்டு பாருங்க, உப்பு வராது. உப்பு இல்ல, உப்பிட்ட தன்மை இல்லையா? உப்பே இருக்கா நினைக்கிறேன். உப்பு தன்மை இல்ல பாருங்க, வச்சு காட்டியிருக்கிறாருன்னா உப்பு தன்மையில் அப்படியே அப்படியே ரவர் மாதிரி இருக்கு, பார்க்க தெரியுது உப்பு இல்லையாண்டு. ரால் கூனியன் அழகா இருக்கு பாருங்க, பேக்கிங் அப்படி பண்ணியிருக்கிறேன். இது ரால் கூனியன்னு சொல்றது. மரக்கறிகள், சம்பல், கத்திரிக்காய் பால் கறி, நிறைய சமையலுக்கு போடலாம். இதை நீங்க போட முயற்சி செய்யணும் சொன்னா சும்மா வறுக்கணும். அதில் வறுத்துட்டு தான் ஒரு வாசம் பண்ணி வரும். அந்த சம்பளுகளுக்கு போடலாம். இதுக்கு பிறகு அந்த சம்பளம் போட்ட பிறகு வெளிநாட்டு தான் கடை வரீங்க. சம்பளம் போட்டு எங்க இருக்காரு அப்படி அப்படி நாங்கள் வீட்டை சமைக்கிறானே. மற்றன்னா இது சின்ன ரால் இருக்கு.
சின்ன இறால் அது வெள்ளன கண்ண பெரிய இறால் இது கொஞ்சம் சின்ன சின்னன்னு சொன்னாலே இது அந்த சம்பளம் போடுறது கட்ட சம்பளம் விடிச்சு சம்பளம் போடுறது அதான் அவ்வளவு இதெல்லாம் 1500 விற்கிறோம் பேக்கெட் அரை கிலோ பேக்கெட் அரை கிலோ பேக்கெட்டா இறால்கள் எல்லாம் வில்ல தானே உண்மையிலேயே விலை எல்லாம் வரும் என்ன வருஷம் பாப்போம் ஒவ்வொரு இறால்கள்ல பதனிடப்பட்ட பொருட்களும் வச்சு விற்கிறீங்க இது ராட் சம்பல் ராட் சம்பல் சொன்னா இந்த பெரிய 1 கிலோ 1/4 கிலோ அரை கிலோ வரும் இது 1/4 கிலோ பேக்கெட் 1/4 கிலோ ராட் சம்பல் 650 விற்கிறோம் மற்றதுல மாசி சம்பல் இருக்கு ரவுண்ட் சம்பல் என்ன ஓகே மாசி சம்பல் மாசி சம்பல் அது என்ன விலை அது அதே விலை தான் மற்றது இது எல்லாமே இங்க தயாரிப்பு ஜெப்னா தயார் அதாவது ஜெப்னா ரைபிஸ் கடையில அவர்களே தயாரிக்க வைக்கணும் என்ன சொன்னா நாங்கள் எவ்வளவு இறக்குமதி இம்போர்ட் குவாலிட்டியான பொருட்களை எல்லாம் வாங்க நாங்கள் தயாரிக்கிறது மாட்டுறச்சி சம்பல் கோழி சம்பல் இருக்கு எல்லாம் ஆனா இவர்கள் வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணத்திலே எப்படியான உற்பத்தியாளர்கள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேணும் இது மாட்டுறச்சி சம்பல் இது மாட்டுறச்சம்பளம் எப்படி சிலைஸா இருக்குன்னு பாருங்க சின்ன 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 அத மாடு கீறி அந்த எவ்வளவு காலத்துக்கு இதுல இது 6 மந்த் இருக்கு 6 மந்த்க்கு ரைட் அதுல உங்களுக்கு சேல் போயிடும் அதுக்கு நிறைய எல்லாம் சேல் போயிட்டு இது எங்களை தேடி வராங்க இத வாங்குறாங்க இது எப்படி இருக்கு ரைட் சிலைஸ் தெரியுது ஓகே நல்லா இருக்கு இது சிக்கன் சம்பல் இதெல்லாம் நாங்க இது சிக்கனும் செய்றீங்களா இது சிக்கன் பீஃப் சிக்கன் பீஃப் ரெண்டும் செய்றீங்க சொல்லுங்க என்னதுக்கு சொல்றேன்னு சொன்னா இது என்ன அந்த சிலாக யோசிப்பினும் பஞ்சாமாய் இருக்கின்றது பஞ்சாமாய் சீவி எடுக்கிறது சீவி அந்த ரைஸ் போடுவாங்களே அதான் சீவி எடுத்து செய்கிறது ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு 20 கிலோ வித்துருப்பாங்க இதில் டேஸ்ட் பண்ணி கொடுத்தாரு கூட வாங்குவாங்க போயிடுவோம் குறைவா இருக்கு ஜெப்னால பொறுத்தவரையில் இந்த சம்பளம் போட்டால் நாங்கள் மட்டும்தான் ஜெப்னா ரிப்பீஸ் ஜெப்னா ஒரு 10 கடை இருக்கு கருவாட்டு கடை இந்த சம்பளம் எங்கேயுமே இல்லை பொய்யும் சொல்லல ஆனா கேட்டு பாக்கல யாரும் வந்தாலும் இதுல கட்டியும் இருக்கு தூளும் இருக்குன்னு சொல்லுவாங்க இது உடைச்சு எல்லாம் நீட் பண்ணாங்க இதுகளெல்லாம் மாலதீவு இதெல்லாம் மோடி பீஸ் தான் இது வந்து மோடி பீஸ்னு சொல்ல வரையில மோடி பீஸ் தான் மோடி பீஸ் தான் மீன் பேரும் ஸ்ரீலங்கால பேக் பண்றது உண்மையை சொல்லுவாங்க அங்க இருந்து பேக்கிங் ஸ்ரீலங்கா என்ன மீன் இதுக்குள்ள இருக்கும் கூட சூர மீன் தான் சில இடத்துல என்ன வேறு மீனை வச்சு செய்யறாங்க இதை பொறுத்த இல்ல மோட்டிவ்ல இருந்து வந்து இந்த பேக்கிங் இருக்கலோ அது ஸ்ரீலங்கால தான் பேக் பண்றது இது அங்க எங்கோட வேண்டி போல கூடவே அதை விட எங்கோட இன்னும் ஃபேமஸான ஒன்று இது புழுக்கொடிகள் ஜெப்னா ஒடிகள் இது என்னது பாரம்பரியம் இது வந்து அரை கிலோ பேக் தூய்மையா இருக்குது என்ன தூய்மையா இது எங்கட யாழ்ப்பாணமா இன்னொன்று இருக்குன்னா எப்பொழுதும் இருக்கும் உங்கள்ட்ட இது மண்ணாந்து வர்றது இதங்க இருந்து இது தும்பெல்லாம் சீவி நீட் பண்ணிருந்தது சைட் எல்லாம் சீவி இருக்கு தும்பெல்லாம் சீவி புழுக்கொடிகள்மா குழச்சி சாப்பிடுறது புழுக்கொடிகள்மான்னு சொல்றது குழச்சி சாப்பிடுறது அந்த அவிச்ச ஒடியல்ல வந்து இது குழச்சி சாப்பிடுறது தீவிர குழச்சி மற்ற ஒடியல்மா கூழ் காய்ச்சலாம் இருக்கு பழையாக்கள் இப்படி வேற பொருளாக இருக்கிற சொல்லி இப்படி சாப்பிட வேண்டியதுதான் அப்படி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கு நாங்க இப்படி சாப்பிடுறோம் நாங்க இருக்கும்போது 8 வயசு நாங்க இருக்கும்போது இருக்காது அதால சொல்றேன் இது சமையலுக்கும் பாய்க்கலாம் மற்றது தலைக்கு வைக்கலாம் என்ன சொன்னா கருவாடு வாங்கி கொண்டு போய் பொறிக்க அப்படியானதுக்கு வாங்க வேணும்ன்றதுக்காக நீங்க வாங்கி இல்ல ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒரே இடத்துல பினாட் என்ன பானி பினாட்னு சொல்றது டயபெட்டிக்காக எல்லாம் பாய்க்கலாம் இது நம்பர் 1 இது நோமல் இந்த ஓலை கொட்டான் நோமல் உண்மையை சொல்லிங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஒரு இங்க நான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பழமையான கடை என்று சொல்லி என்னன்னு சொன்னா எவ்வளவு காலமையா அந்த கடை இருக்கு 18 வருஷம் செய்யறோம் 18 வருஷமா செய்யறதுக்கு அப்பால கேமரா எல்லாம் போட்டு நிறைய செலவழிச்சு தான் இந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா பொருட்களும் இருக்குது இப்ப தற்காலிக கடைகளா இருந்தா வந்து குறிப்பிட்ட காலத்துல சாதாரணமா பெரிய பொருட்கள் இந்த பொருட்களை வித்துட்டு இடங்களை மாறிடும் ஆனா இது நிரந்தரமான கடை என்று தெரிகிறதால பொய் சொல்ல முடியாது என்ன சொன்னா 2 கடை முதல் ஆரம்பத்துல இருந்தது ஜெப்னால இது ஆமிக்காம இருந்தது ஆமிக்காம கிருநெல்லாம் போட்டாங்க 2 கடை இருந்தது ஆனால் சில கடைக்காரன் சில பொருளை காட்டி உண்மையா பொய்யா சொல்லலாம் நாங்களும் உண்மையா பொய்யா சொல்லலாம் எங்கட ரேஷன்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க பொய் சொல்லி நாளைக்கு வந்து எங்கட கேள்வி கேட்பாங்க உண்மையா நாங்க சொல்றோம் உண்மையா தலையோட இருக்கிற கட்டா தலையோட இருக்கிற சாமான் நெத்தெல்லாம் எடுங்க நீட்டாடுங்க கூடையில வச்சு கத்தி எல்லாம் வச்சு வெட்டி தான் பொருள்கள் அழகா 18 கொடுக்கணும் என்ன
அந்த இது என்ன சொன்னா நெல்லிகிராஸ் ஜெப்னா நெல்லிகிராஸ் தோலங்கலட்டி என்ன தோல நெல்லிகிராஸ் நெல்லிகிராஸும் கிரேப்ஸ் கோடியல் மற்றது இங்கால மாதுளை அதெல்லாம் சும்மா நெல்லிகிராஸ் அதெல்லாம் இருக்குது இதுல அழகா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இது என்ன குத்தி அண்ணா இது வெட்டு புளியங்குத்தில வெட்டுறாங்க புளியங்குத்தில நான் கூட சில கடைக்காரர் நேரத்துல வளர்த்து செய்வாங்க நாங்கள் கூட வச்சு அழகா செய்து 18 நீங்கள் அந்த பேக்கெட் பண்ணி வடிவா கொடுப்பீங்களா டபுள் பேக்கிங் போட்டுருவேன் வெளிநாடு டபுள் பேக்கிங் கொடுப்போம் டபுள் பேக்கிங் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த அந்த கருவாட்டுக்குரிய ஸ்மெல்லுகள் வர சொல்லாம வேணாம்ப்பா நான் வெட்டி கூட எங்க டிப்ஸ் தந்து ஏன்னு சொன்னா உண்மையா சொல்லணும் சரி நீட்டான வேலைக்கு நீட்டான இது கிடைக்கும் டிப்ஸ் எல்லாம் தந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னா இந்த முன்கடை டிப்ஸ் ஆனமே இல்ல நான் சும்மா சொன்னேன் முன்கடை இந்த அட்ரஸ் ஒருக்கா சரியா நீங்க சொல்லுங்க நான் சொல்றதை விட நீங்க 153 சத்திரத்தி யாழ்ப்பாணம் கேகஸ் ரோட் தான் இந்த தெருவே முழுமையாக சிக்னல் ஜங்ஷன் வந்தா வெளியூர் போட் கடுக்கு யாழ்ப்பாணத்தை கருவாடு கடை 153 ஜெப்னா ரெபிசன் சின்னதான் போட்டுருக்கோம் ஜால்பா கருவாடு பெரியா போட்டுருக்கோம் சமயம் தான் முதல் இருந்தா ஐயா கடையா யாருக்கும் தெரியும் ஐயா கடையா வருவாங்க இந்த இடத்துக்கு ஐயா கடையா சொல்றது அவரு வெயிலாதானே இப்ப மாறி பெரியப்பா தானே அனுப்பிட்டு எங்க பெரியப்பா தான் ஆனா சில வெளிநாட்டுக்காரருக்கு இந்த ஜங்ஷன் ஐயா கடையா கேட்கணும் எங்களுக்கு வெளியே நிக்கிறாங்க பண்ண மாட்டாங்க நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் 18 வருஷம் சொல்லுவோம் இந்த கருவாடல் எல்லாம் இது மங்கு கருவாடு கருவாடோ நல்லா இருக்கு இது பொரிக்க நல்ல இது நாங்கள் 600 விற்கிறோம் பொரிக்க நல்ல எவ்வளவு பொருட்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து குறிப்பாக அந்த வெளிநாட்டுக்காரர் உறவுகளுக்கு சொல்லணும் தங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்து இங்க வாரத இந்த சீசன்ல இப்ப அதிகமா வந்து கொண்டிருக்கணும் வந்தால் இப்படியான கடைகளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க குறைஞ்ச விலையில கதைச்சு அதிகமான பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி கூட போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டுக்காரருக்கு எல்லாம் நீங்க வாங்கி பேக் பண்ணி கூட அனுப்பலாம் இந்த இடத்துக்கு முதலாவது நீங்க வாங்குறதுக்கு அப்பால இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்தா என்ன நீங்கள் இங்க இருந்து கருவாடு வாங்குறதை விட இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த நிலவரம் விளாங்க நீங்க வாங்கலாமா வாங்கலான்றது தெரிய வரும் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வளமையா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் இந்த கடைக்கு அப்ப நான் இங்க நிறைய பேர் வரையணும் அறிஞ்சுதான் வந்து நான் இந்த கடையை வீடியோ எடுக்க என்னடா நான் கூடுதலா அந்த நல்ல உற்பத்திகளை பற்றி தான் நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன் மற்றது மக்களுக்கு மலிவாக இருக்கிறது நல்ல உற்பத்தி தரமான உற்பத்தி அப்ப அந்த இடத்துல தான் அறிஞ்சிட்டு தான் கொஞ்சம் விசாரிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து வாங்கினோம்னு சொல்லி அறிஞ்சுனா இப்ப என்ன மாதிரி சொல்ல வாரீங்க நீங்க எங்களை பொறுத்தவரை வெளிநாட்டுக்காரர் வந்தா பொய் சொல்லி எந்த சாமானும் விற்கிறேன் உள்ளதை சொல்லி தான் விற்கிறோம் தரமாத்தான் சாமானும் கொடுக்கணும் விலையும் அதிகமாக நாங்கள் ஓகே நன்றி ஐயா வாங்க. நன்றி.